ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்கிறாய். அதனால்தான் உனக்கு அதிகமாகவே கவலைகள் வருகிறது. உன்னுடைய ஆசைகள் என்ன தெரியுமா? நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எதையும் எப்பொழுதும் நினைத்து வருத்தப்படாமல் எல்லா நேரத்திலும் சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ வேண்டும் என்பது நீ நினைக்கிறாய். ஒரு இடத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு உதவியை கேட்டிருந்தாய். அந்த உதவிக்காக காத்திருக்கிறாய். தினமும் அந்த நபரிடமிருந்து அழைப்பு வருமா, செய்தி வருமா என்று ஒவ்வொரு முறையும் நீயும் காத்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனாலும் அந்த நபர் இன்று உதவி செய்கிறேன், நாளை உதவி செய்கிறேன் என்று காலத்தை தள்ளி போட்டு கொண்டேதான் அந்த நபரானவர் இருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய நிலைமையை எப்படி தெய்வம் வைத்திருக்கிறது பார். ஒன்று செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும். செய்கிறேன் என்று சொல்கிறார், ஆனால் ஏன் இன்னுமே அந்த நபர் உதவி செய்யவே இல்லை என்று நீ மிகவும் வருத்தத்தில் இருக்கிறாய். இங்கு இருக்கும் சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னத்தான் அவர்களுக்கு பாடத்தால் புரிய வைத்தாலும் அவர்கள் யாரும் இங்கு திருந்துவதாகவே இல்லை. சிலருக்கு தண்டனை கொடுத்து இந்த மாதிரியான விஷயத்தை செய்யக்கூடாது என்று நான் சொல்லியும் பார்த்துவிட்டேன். ஆனால் அவர்களுடைய பணத்தின் மீது அதிகமான தலகணங்கள் இருக்கிறது. அதனால்தான் உதவி செய்கிறேன் என்றும் சொல்வது கிடையாது, உதவி செய்யவில்லை என்பதும் சொல்ல கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ கேட்ட இடத்தில் உனக்கு இன்று நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நல்ல தகவல் வரும். நாளை உனக்கான உதவிகளும் நிச்சயமாக கிடைக்கும். நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், நீ நம்பு. இரவு நேரத்தில் நான் இவ்வளவு தூரம் வந்து உன்னை சந்தித்து சொல்வதற்கு என்ன இருக்கிறது சார்? நாளை நடக்க போகிறது. அதனால்தான் உனக்கு இந்த விஷயத்தை எல்லாமே நான் சொல்கிறேன். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, உனக்கு என்ன தேவை, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவைப்படுகிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ சொல்ல வேண்டும், நீ இந்த விஷயம் செய்ய வேண்டும், அந்த விஷயம் சொன்னால்தான் எனக்கு தெரியும் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. நீ எந்த அளவு என்னை நம்புகிறாயோ அதை விட அதிகமாக உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய பிள்ளை என்னை விட்டு எங்கும் போகாது, நிச்சயமாக நான் அதை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையானது எனக்கு என்னுடைய பிள்ளையின் மீது இருக்கிறது. என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் துவண்டு விடாது. நிச்சயமாக எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் நிச்சயமாக தாங்கி நிற்கும் என்ற ஒரு தைரியமும் எனக்கு இருக்கிறது. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் உதவி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களானது நடந்து கொண்டு இருந்தது. அது மட்டும் அல்லாம நேரமானது சரியில்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நேரம் எல்லாம் கைகூடி விட்டது. இன்பத்தை அனுபவிக்கும் நேரம் வந்த பிறகு இனிமேல் துன்பத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே பல துன்பங்களை நீ பார்த்து விட்டாய். நீ இனி பார்க்க வேண்டிய ஒவ்வொன்றும் இன்பங்கள் மட்டுமேதான். அதனால்தான் சொல்கிறேன், நீ இனிமேல் துன்பத்தை பற்றி நினைக்காதே. இன்பமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதனால் இன்பத்தை மட்டுமே நினைத்துக்கொள் என்று நான் உனக்கு சொல்கிறேன். ஆனாலும் சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் மேலும் 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 நீ வந்த கஷ்டத்தையே பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறாய். அது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. அமோகமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட கனவுகள் எல்லாம் நடக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை, அருகில் வந்து விட்டது. இந்த நேரத்தில் சோர்ந்துவிடக் கூடாது. உன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு விடாதே. நிச்சயமாக உன்னுடைய தோளை தட்டி நான் எப்பொழுதும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். அடிக்கடி உனக்கு நான் இருக்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். நீ ஏன் யோசிப்பாய்? சாய் அடிக்கடி சொல்லி கொண்டுதான் இருக்கிறார், நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, எல்லாம் மாறும், எல்லா நல்ல வளங்களும் கிடைக்கும் என்பதை. ஆனால் என்னுடைய மனம்தான் அதையெல்லாம் ஏற்கவே மறுக்கிறது. காரணம், நான் பட்ட கவலைகள் அப்படி என்று என்னிடம் சொல்கிறாய். உன்னுடைய கவலைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் எனக்கு நன்றாக புரிகிறது. யார் யாரோ சொல்வதையெல்லாம் நம்பும் குழந்தை,
உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று உனக்கு நான் சொல்கிறேன். உன்னுடைய தலையெழுத்தை எழுதியவன் சொல்கிறேன். நீ நம்ப மறுக்கிறாய். உன்னை தேடி நான் இந்த நேரத்தில் சொல்ல காரணம், நீ தினமும் இரவு ஒழுங்காக தூங்குவது கிடையாது. அழுது கொண்டு இருக்கிறாய். மனதில் அவ்வளவு குழப்பம். எல்லா நாளிலும் உனக்கு எப்பொழுதும் யாரும் ஆறுதல் சொல்வதற்கு அல்ல. எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுது கீழே உடைந்து உழுகும் என்றுதான் நினைக்கிறார்கள். அவர்களுடைய மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து அது போல நடத்த வேண்டும் என்று நான் வந்துவிட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை நீ இந்த நேரத்தில் ஞாபகம் வைத்துக்கொள் என் தங்கமே. வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை பார்த்து விட்டாய். இனிமே அது போல ஒரு நாளும் பார்க்க மாட்டாய். நீ இன்னொரு விஷயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக்கள். என்ன தெரியுமா, யார் யாரோ நினைத்தார்கள் என்னுடைய வாழ்க்கை இப்படி போக வேண்டும் அப்படி போக வேண்டும் என்று நினைத்தார்கள். அது போலவே ஆகிவிடுமோ என்று நினைக்கிறாய் பத்தியா? அந்த மாதிரியான எந்த ஒரு தவறான விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் அனைத்து விஷயங்களும் என்ன தெரியுமா, இன்பங்கள் மட்டும்தான். அதிகமான பேர் அதிகமாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உன் வாழ்க்கை இப்படி போய்விடும் அப்படி போய்விடும் என்று. அது எல்லாமே அவர்கள் கெட்ட விதமான எதிர்மறையான விஷயத்தை தான் உன் மீது திணிக்கிறார்கள். அதனால் அவர்களை பற்றி எல்லாம் நீ நினைத்து இப்படித்தான் ஆகிவிடும் என்பதை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நினைத்து விடாதே. உன்னுடைய மனதில் யார் இருக்கிறார்? இந்த சாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாய் சொல்வதுதானே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நிச்சயமாக உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் படிப்படியாக கிடைத்து உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர ஆரம்பித்து விடுவாய். சீரும் சிறப்புமாக எல்லா நிறைந்த வளங்களையும் இந்த சாயாகிய நான் உன் வாழ்க்கையில் தந்து உன்னை வாழ வைப்பேன். எதற்கும் பயப்பட வேண்டாம். அமைதி காக்கவும் நானே உன்னுடைய எதிர்காலத்திற்கு பொறுப்பாக இருப்பதினால் பொறுப்பாக இருந்து என்னுடைய பிள்ளைக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் செய்து வாழ வைப்பேன். சந்தோஷம்தானே? இந்த வாக்கினை கேட்ட பிறகாவது நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்து உன்னுடைய வேலையை செய்வாய் அல்லவா? நாளை காலை காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முடிவுகள் உனக்கு கிடைக்கும். நல்ல முடிவாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தியே நிச்சயமாக இந்த சாய் கொண்டு வந்து சேர்ப்பேன். பொன்னாகவும் பொருளாகவும் எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்னுடைய தங்கத்திற்கு பொன்னும் பொருளும் நிலைத்து இருக்கும்படி நான் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் சேர்த்து நான் தர ஆரம்பித்து விடுவேன். நான் தர ஆரம்பித்து விட்டேன் என்று வைத்துக்கொள். அதற்கு பிறகு உன்னால் தடுக்க கூட முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சியாக இருக்கும். இப்பொழுது உதவி கிடைக்க போகிறது என்று சொல்கிறேன் பார்த்தியா? அந்த உதவி கூட நிச்சயமாக சொல்கிறேன். அந்த உதவிகள் கூட நான் தான் உனக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். நேரம் ஆகிவிட்டது. ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக தூங்கி காலை எழுந்திருத்து வேலையை பார். உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பமானது கிடைக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்பை எப்பொழுதும் எந்த ஒரு நாளும் நான் வீணாக்கவே மாட்டேன். எல்லா இடத்திலும் உனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் எல்லா விதமான உனக்கான வாய்ப்புகளையும் அள்ளி தருவேனே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் உன்னை ஏமாற்றவும் மாட்டேன். உன்னை இந்த மாதிரியான வாக்கு கொடுத்து உன்னை எப்பொழுதும் உன்னை மனதை காயப்படுத்தி ஏமாற்ற மாட்டேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.